அதிகாரங்களை விட்டுட்டு இல்லாட்டி தங்களுக்கு அதிகாரங்களுக்கு கீழ் இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு மேலதிக விஷயங்களை சொல்லி குழப்ப வேண்டாம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கணும் சொல்லி இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவையில் இந்த பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு என்று சொல்லி ஒரு மேலதிகமான ஒரு சட்ட ஆக்கத்தை இங்கே முன்மொழிகின்றார்கள். குறிப்பாக ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் அடிப்படை மனித உரிமைகளை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலும் தற்பொழுது வலுவில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கோர முகத்தினை நேரடியாக அனுபவித்த மக்கள் என்ற அடிப்படையில் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவினை மீளப் பெறவும், பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்கவும், எந்த ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டமும் தேவையில்லை என்பதனையும் வலியுறுத்துகின்றோம். அத்தோடு ஒரு செயலை செய்யுமாறு அல்லது செய்யாதிருக்குமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பது பயங்கரவாத செயலாக பிரிவு 3(1)(c)யில் வரைவிலக்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனநாயக நாடொன்றில் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு சரியானதொன்றிற்காக அழுத்தம் கொடுத்தல், அதற்காக போராடுதல் என்பவை ஜனநாயக உரிமைகளாகும். ஆனால் புதிய வரைவு ஒருவரை கைது செய்தால் பிணையின்றி ஓராண்டு வரையும், நீதிமன்ற ஒப்புதல்களுடன் 2 ஆண்டுகள் வரையும் தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. சாதாரண குற்றவியல் சட்டங்களின் கீழான குற்றங்களை பயங்கரவாத செயலொன்றாக மாற்றுவதன் ஊடாக சாதாரண குற்ற செயல்களின் மீதும் இச்சட்டத்தை பிரயோகிக்கும் வாய்ப்புள்ளது. அதனையும் விட எந்த ஒரு நிறுவனம் அல்லது அமைப்பினை காலவரையின்றி தடை செய்ய ஸ்ரீலங்கா அரசு தலைவருக்கு அதிகாரம் அளிப்பதோடு எந்த ஒரு இடத்தினையும் தடை செய்யப்பட்ட இடமொன்றாக பிரகடனப்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அதிகாரம் அளிக்கின்றது. ஒருவருடைய வாழிடத்திற்கு வெளியிலான நடமாட்டம், நாட்டிற்குள்ளான நடமாட்டம், வெளிநாட்டு பயணம் என்பவற்றை கட்டுப்படுத்துமாறும் நீதிமன்றத்திடம் கோருவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கின்றது. அரசாங்கத்துக்கு எதிரான மேற்கொள்ளப்படும் ஜனநாயக போராட்டங்கள், தொழிற்சங்க நடவடிக்கைகள், சமூக வலைதள பதிவுகள், கருத்துக்கள், வெளியீடுகள் என்பவற்றை பயங்கரவாத செயலொன்றாக்குவதற்கான ஏற்பாடுகளினை புதிய சட்ட வரைவு கொண்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் குடிமகன், சமூக செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்கவாதிகள் கூட பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. இச்சட்டம் ஆளும் அரசாங்கத்துக்கு ஏற்ற வகையில் ஜனநாயக வழியை சட்டத்தின் பேரால் நசுக்குவதற்கு முனைகின்றது. அவசர கால நிலைகளின் போது மட்டும் மேற்கொள்ளக்கூடிய விடயங்கள் பலவும் புதிய சட்டத்தின் கீழ் நிரந்தரமாக பிரயோகிக்கப்படக்கூடியவாறு இயல்பாக்கப்படுகின்றன. எந்த ஒரு குற்றத்தையும் சாதாரண குற்றவியல் சட்டங்கள், விமான கடத்தல் மற்றும் ஆழ்கடத்தல்களுக்கு எதிரான சட்டங்களின் கீழ் கையாளுவதற்கு போதிய ஏற்பாடுகள் காணப்படுகின்ற நிலையில் புதிய சட்டங்கள் அவசியமற்றவை. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் மற்றும் தங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் அத்தியாயம் என்பவற்றின் உறுதி செய்யப்பட்டுள்ள மனித உரிமைகளை வலுவில் உள்ள புதிய சட்டங்கள் இரண்டும் வலுவற்றதாக்குகின்றன. சந்தேக நபர் ஒருவர் குற்றமற்றவர் என இனங்காணும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்குவதற்கோ அல்லது பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கோ எவ்வித ஏற்பாடுகளையும் வலுவுள்ள மற்றும் புதிய சட்டங்கள் இரண்டும் கொண்டிருக்கவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு சட்ட வரைவை இந்த நாட்டிலே மீண்டும் சட்டமாக்குவதற்கு சாவகச்சேரி நகராட்சி மன்றம் என்ற எங்களுடைய அடிப்படை ஆளுகையில் உள்ள எங்களுடைய ஜனநாயக ரீதியிலே தெரிவு செய்யப்பட்ட சபை என்ற அடிப்படையிலே இந்த புதிய பயங்கரவாதத்தில் இந்த அரசை பாதுகாக்கும் சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்கு எங்களுடைய இந்த சாவகச்சேரி நகராட்சி மன்றம் ஏகமனதாக இந்த சட்டத்தை எதிர்க்கின்றது என்ற ஒரு தீர்மானத்தை இன்றைய தினத்திலே நான் சபையிலே முன்மொழிகின்றேன். இதை அனைத்து உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டு இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இன்றைய தினம் கொண்டிருக்கோம். இல்ல நீங்க இதை எதிர்க்கிற ஆட்கள், இந்த எதிர்க்கிற ஆட்கள் வெளிப்படையாக சொல்லுறாங்க. இது வந்து இல்ல சில விடயங்களை சபையின் அனுமதியோட சபையில இருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்படியான விஷயங்கள் கொண்டு வராது சொன்னா ஆல்ரெடி நீங்கள் மினிட்ஸ்ல போட்டு செயலாளர் தன்னிச்சையா வந்து வாசிக்கப்படாது.
இல்ல 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 சபையின் அனுமதியோட எந்த பிரேரணை இந்த சபையில கொண்டு வரதுக்கு யார் உறுப்பினர் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? யாராவது சபையின் பெரும்பாலான உறுப்பினருடைய அனுமதியோட நாங்கள் கொண்டு வரலாம். சரியா? இப்ப என்ன பிரச்சனை, சில நடைமுறையில கொண்டு வந்து நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி நடைமுறையில கொண்டு வரணும். சரி, இப்ப சரி இவர் குடிவர் திட்டம் வாசிக்க போறான்னு சொன்னால் அவர் மினிஸ்ட்ரியில போட்டு இருக்கலாம். அது எதிர்ப்பு தெரிவிக்கிற என்கிட்ட தெரிவிக்காத அதுதான் இயல்பு. வாங்கி போட்டு கட்சி விஷயம் இல்லை. இது கௌரவ உறுப்பினர் நிதியேசன் பயங்கரவாத தடை சட்டத்தால கைது செய்யப்பட்டிருந்தவர். சரியா? அதை நீங்க சொல்லுங்க. காட்டி கொடுத்தாரு. சரி, உங்களோட ரெண்டு கட்சி எங்கட கட்சி இல்ல செய்யப்பட்டு இன்றைக்கு கைது செய்யப்பட்டு உள்ளுக்க இருந்து அதே அரசாங்கத்தோட நீங்க இன்றைக்கு வழி தெரியாதவங்க யுத்த வடு தெரியாதவங்க எங்களை வந்து துன்பங்களோட விட்டுட்டு போயிடலாம். நான் வடு அனுபவிச்சோம் நான் என்ன சொல்றேன்டா, இந்த இதுல வந்து நாங்கள் யுத்த தலைஞ்சுதான் பாதிக்க மாட்டாங்க. எங்களுக்கு வழி தெரியும். சரி, வழி தெரியாம நாங்க சொல்லவே இல்லை. இதுக்கு உங்கள்ட்ட இந்த அரசாங்கம் கூட கேட்டா சம்பந்தமா உங்களோட ஆலோசனையா கொடுக்க சொல்லி ஆளாவது கொடுத்துருக்கேமா? அதை பாருங்க முதல்ல. இந்த சட்டம் சம்பந்தமா இது சம்பந்தம் உங்களோட ஆலோசனையா கேட்க சொல்லி கட்சி தலைமைகள் பூரண ஆலோசனைகள் இதை நீக்கணும் என்று சொல்லி ஆலோசனையே இல்ல. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கணும் என்றதெல்லாம் எல்லோரும் குறியா இருக்கு. அதான் எங்களோட ஆலோசனை. அதைத்தான் நாங்கள் இந்த சபையிலே கொண்டு வரோம். அப்படி ஆலோசனை கையெழுத்துக்குங்க.